கலர் ரிப்பன் ஸ்டெப் வந்து போட்டார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. என் ரத்தத்தின் ரத்தமாக பிறப்புக்காரே, என் ரத்தத்தின் ரத்தமாக பிறப்புக்காரே, இந்த டிசிஎஸ் பிரச்சாரம் பண்ற இடம் இல்ல. நான் ஒரு இன்ட்ரோ இல்ல பரவாயில்ல, நம்ம நேர டான்ஸ்கே போயிடலாம். நீங்க பண்றது பார்த்தா இங்கே 10 கூட்டத்தை சேர்த்துவீங்க போலயே. இவ்வளவு நேரம் பேசுறே, யாரு நீ? யாரு? சிவகார்த்திகேயனா? எதை புடிச்சுதான் இருந்தேன்? ஐயோ, பெண்கள் சிற்பதை புடிச்சு எப்படி தான் இருக்கலாம்? நீ சரி வெளு. ஆமா, நீ இவ்வளவு அழகா இருக்கிய, நான் இவ்வளவு நாள் உன்னை பார்த்ததே இல்ல. சரி, என்ன பண்ண போற இப்ப? டான்ஸ் கத்து தர போறேன் உங்களுக்கு. என்ன கத்து தர போற? அந்த பாட்டுக்கு நான் ஆடணுமா? யாரு? அந்த காலத்துல உங்களுக்கு டான்ஸே இல்ல, சும்மா இப்படி ஏன் டான்ஸ பத்தி நீ எப்ப பேசலாம்? அந்த காலத்துல ஹீரோயின் இப்படி புடிச்சு அப்படியே சோப்போது தெரியுமா? அந்த காலத்துல அப்படி போய் அப்படி புடிச்சே எத்தனை பேரு தெரியுமா? உனக்கு லவ் பண்ணிருக்கேன்னு சொன்னடா. அதுதான் உங்க வாய் ஒரு சைடா போயிடுச்சு. என்ன பார்த்து நீ கலாய்க்கல, மக்களே பொறுத்து எழுந்துருவாங்க. சரி விடு, நம்ம விவகாரம் பேசுறோம். சாங்க போ, நான் பாக்குறேன். சூப்பரா இருக்கியப்பா. என்ன பண்ணணும்? உட்காரணும், எந்திரிக்கணும், திரும்பணும், ரிப்பனை பிடிச்சி ஆட்டணும். உங்களுக்கு தான் ரிப்பன் பிடிச்சி ஆட்டது என்ன? சாங் ப்ளீஸ். தம்பி எங்கடா போற? ரிப்பன்னு சொல்லேன்டா, அது என்னோட ஸ்டைல். சரி சரி, கோவப்படுற தம்பி, ரொம்ப கோவப்படுறா. சரி விடு, 2வது ஸ்டெப்ப சொல்லு. சாங் ப்ளீஸ். ஆடவா? ஆடலாமா? போடுங்க, சாங்க போடுங்க. என்னடா என்னமோ போய் செஞ்சியடா? அது எனக்கு கத்துக்கொடு. எனக்கு உட்கார தெரியாதான், நான் சிஎம் சீட்லயே உட்கார்ந்து வேண்டாம். என்னையவே இப்படி பேசுற. சரி விடு, நீ ஏன் நல்லா சோப்பு போடு. சீச்சி, பாட்டு பாடு. நான் மட்டும்தான் போகணும், வேற யாரும் போகக்கூடாது. சரி, நீ எதை வேணா புடிச்சிடு, ஆனா நல்லா பெண்கள் சமுதாயத்தை பாதுகாக்கணும். சரியா? தேங்க்யூ.